அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: நகர்ப்புற பகுதிகளில் அமைந்துள்ள 2430 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடையும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகர்ப்புற அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்க பள்ளியில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு முதலமைச்சரான ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் முதலமைச்சரான பகவத் மான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: ஆவணி மாதத்தில் வரும் சுபமுகூர்த்த தினங்களான 28 மற்றும் 29ஆம் தேதியன்று அதிகளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பல்வேறு தரப்பு பொதுமக்களிடம் கோரிக்கை பெறப்பட்டுள்ளது. எனவே ஆவணி மாதத்தில் வரும் சுபமுகூர்த்த தினங்களான 28 மற்றும் 29ஆம் தேதியன்று ஒரு சர்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சர்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு வில்லைகளும், அதிகளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் 12 தக்கல் முன்பதிவு வில்லைகளுடன் கூடுதலாக 4 தக்கல் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவிடப்பட்டும் உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக வேளாங்கண்ணி புனித அன்னை ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு 1050 சிறப்பு பேருந்துகள் இன்று 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. இத்திருவிழாவை முன்னிட்டு இந்த ஆண்டும் பக்தர்களின் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக சென்னை, பெங்களூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருச்சி, தஞ்சாவூர், சிதம்பரம், பாண்டிச்சேரி, திண்டுக்கல், மணப்பாறை, ஓரியூர் மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய ஊர்களிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவும் உள்ளன. அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் செல்வதற்கு tnstc.in என்ற இணையதளங்களிலும் TNSTC செயலி மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டிற்கு 3 நாட்கள் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் 3 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இன்று காலை ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2 தினங்களில் மேலும் வலுவடையக்கூடும். இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: மதுரை, ராமேஸ்வரம் இடையே பராமரிப்பு பணிக்காக பகல் நேரங்களில் நிறுத்தப்படும் ரயில்கள் இன்று 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பராமரிப்பு பணிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் வழக்கம் போல இயக்கப்படும் என மதுரை கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி ராமேஸ்வரம் ரயிலானது மானாமதுரை வரை இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் மானாமதுரையிலிருந்து புறப்பட்டு திருச்சி செல்கிறது. ஆறாவது அறிவிப்பு: கிழக்கு கடற்கரை சாலையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவையில் திருவான்மையூர் முதல் உத்தண்டி வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என அமைச்சரான ஏவாவேலு அறிவித்திருந்தார். அதன்படி 14 கிலோமீட்டர் வரை 4 வழித்தட சாலையாக அமைப்பதற்கு 2100 கோடியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்தது. இதற்காக 52 லட்சம் செலவில் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டன. தற்போது இத்திட்டத்திற்கான டெண்டரை தமிழக அரசு கோரியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சனிக்கிழமை அட்டவணைப்படி இன்று 27ஆம் தேதி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் எனவும் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை 6 நிமிட இடைவேளையில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் எனவும் காலை 5 மணி முதல் 8 மணி வரை, 11 மணி முதல் மாலை 5 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை 7 நிமிட இடைவேளையில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் எனவும் நெரிசல் இல்லாத நேரங்களில் ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு:
விநாயகர் சதுர்த்தி, தொடர் விடுமுறை, முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 26ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து 26ஆம் தேதியன்று 675 பேருந்துகளும், 28ஆம் தேதியன்று 610 பேருந்துகளும், 29ஆம் தேதியன்று 405 பேருந்துகளும், 30ஆம் தேதியன்று 380 பேருந்துகளும் மற்றும் 31ஆம் தேதியன்று கீழம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 875 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 26ஆம் தேதியன்று 110 பேருந்துகளும், 28 மற்றும் 29ஆம் தேதியன்று 90 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 26, 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் 24 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 350 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. 9வது அறிவிப்பு. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனம் மீது தாக்குதல் நடத்தினால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தனிநபரோ அல்லது கூட்டமாகவோ தாக்குதல் நடத்தினால் 3 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும், ஆம்புலன்ஸ் ஊழியர்களை தாக்குவோர் மீது ஜாமீனில் வெளியே வராத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், 108 ஆம்புலன்ஸ் மற்றும் பணியாளர்களை தாக்கினால் வன்முறை தடுப்பு மற்றும் உடைமைகள் சேதார தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தாக்கும் நபர்கள் மீது மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 3 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு உள்ளது எனவும் கூறியுள்ளது. 10வது அறிவிப்பு. ஆகஸ்ட் 27இல் விநாயகர் சதுர்த்தி அன்று ஞாயிறு அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரலிருந்து அரக்கோணம், சென்ட்ரலிருந்து கும்மிடிப்பூண்டி தடங்களிலும் ஞாயிறு அட்டவணைப்படி இயக்கம் செய்யப்படும் எனவும் அறிவித்துள்ளது. 11வது அறிவிப்பு. குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு செப்டம்பர் 3ஆம் தேதி தமிழகம் வருகிறார். திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழா அடுத்த மாதம் 3ஆம் தேதி காலையில் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார். 12வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்ட ட்ரோன் பயிற்சியானது வரும் 9/9/2025 முதல் 11/9/2025 வரை காலை 10 மணி முதல் மதியம் 5 மணி வரை நடைபெற உள்ளது. கடைசியாக 13வது அறிவிப்பு. டெல்லியில் மெட்ரோ ரயில் கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்பட்ட நிலையில் சென்னையில் கட்டண உயர்வு எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டணம் உயர்த்துவது தொடர்பாக தமிழக அரசுதான் முடிவு செய்யும் என்று மெட்ரோ நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது. டெல்லியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மெட்ரோ ரயில் கட்டணமானது அனைத்து வழித்தடங்களிலும் ₹1 முதல் ₹4 வரை இன்று முதல் உயர்ந்தும் உள்ளது. இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.